அவர் மாட்டுக்கு கூழ் காய்ச்சறதுக்கு அடுப்பெல்லாம் பற்ற வச்சு விட்டுருந்தாரு. அவர் பால் கறக்க வரும்போதே துணியெல்லாம் வந்து காலையிலே வந்து ஊற வச்சுட்டார். நான் சமையல் வேலை முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு துணி துவைக்கிறதுக்கு வந்துட்டேன். ஏன்னா துணியில கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சா, நேற்று ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால நேற்றே கொஞ்சம் துவச்சிருந்தோம்னா இன்னைக்கு கொஞ்சம் சுமைகள் இருந்திருக்காது. நேற்று கொஞ்சம் போடா நம்ம நாளைக்கு துவச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேற்று ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்ததுனால இன்னைக்கு துணியெல்லாம் கொஞ்சம் சேர்ந்துருச்சு. அதனால அப்படியே அவர் அடுப்பை பற்ற வச்சு விட்டு எனக்கு வந்து அந்த பக்கம் துணி துவைக்கிறதுக்கு வந்து உதவி செய்ய வந்துருவார். அப்படியே கூழும் பார்த்துக்கலாம், இந்த பக்கம் வந்து எனக்கு வந்து உதவி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பை அப்பப்போ தள்ளி விட்டுட்டு எனக்கு வந்து அலசறதுக்குலாம் வந்து உதவி பண்ணாங்க. இப்படி ஆளுக்கு ஒரு வேலையை நம்ம பகிர்ந்து செய்யும் போது அந்த வேலையில் உள்ள கஷ்டமே வந்து தெரியாது. இந்த வேலை மட்டும் இல்ல, எல்லா வேலையுமே நம்ம கொஞ்சம் பகிர்ந்து செய்யும் போது அதில் உள்ள கஷ்டமும் தெரியாது, கொஞ்சம் நம்மளுக்கு ஓய்வெடுக்க நேரமும் வந்து கிடைக்கும். எல்லா வேலையும் ஒரே ஆளே செஞ்சுட்டு இருந்தா கடுப்பு வெறுப்பு எல்லாமே தான் வரும். இந்த வேலை மட்டும் இல்ல, எங்க வீட்டுல எல்லா வேலையும் வந்து பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு வேலையா பகிர்ந்து தான் வந்து செய்வோம். இந்த வேலையை நீ தான் செய்யணும், அந்த வேலையை நான் தான் செய்யணும் அப்படின்ற கட்டாயம் விதிமுறைகள் எதுவுமே வந்து இல்ல. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த வெந்தயக்கீரை முள்ளங்கி எல்லாம் போட்டிருந்தேன்னு சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அது எல்லாமே பாருங்க சூப்பரா வந்து முளைச்சிருக்கு. பாலக்கீரை, சிவப்பு முள்ளங்கி, சிவப்பு முளைக்கீரை, அது கொத்தமல்லி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா அழகா வந்து வந்திருக்கு. முள்ளங்கிலாம் எந்த அளவுக்கு வரும்னு தெரியல, அனுமார் கையில தான் இருக்கு. அப்புறம் இன்னைக்கு என்ன சாப்பிடுன்னு பாத்தீங்கன்னா தக்காளி சாதம், தயிர் பச்சடி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டுல சாப்பாடு.